ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் மெனு தாங்க பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 2 கேரட் எடுத்திருக்கேங்க. இந்த 2 கேரட் எடுத்து வாஷ் பண்ணி ரவுண்டாக அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதையும் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கேரட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பல்ச் அமௌண்ட் போட்டிங்கனாலும் அது வந்து நல்லா வதங்கி கொஞ்சமாக தாங்க கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த கேரட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ லோ ஃப்ளேமில் வேக வச்சோம்னா தான் வந்து கேரட் வந்து கருகிராமல் கரெக்டாக கிடைக்குங்க. இது வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸியாக 2 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தாங்க தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதை 2 வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது காரத்துக்கு வந்து நான் பெப்பர் தாங்க யூஸ் பண்ணுறேன். பெப்பர் தூள் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பெப்பர் தூள் தாங்க நான் ஆட் பண்ணிக்குவேன். மைல்டாக தாங்க இருக்கும். அந்த ஸ்வீட்டு அந்த காரம்லாம் கலந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து அது மாதிரி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு பரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியான கிட்ஸ் லன்ச் தேவையான பொரியல் ரெடி ஆயிருங்க. இது பாப்புட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. பாப்பு எப்படி இருந்துச்சு பொரியல்? அம்மா சூப்பராக இருந்துச்சு. சரி தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அங்கே அர்ஜென்ட்டாக. ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி அந்த அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குதுன்னா என்னுடைய வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குங்க. அதையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை கண்டிப்பாக பாருங்கங்க. தேங்க்யூங்க.